சொன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கூட எங்களை வருத்தம் படுத்துவாங்க. நீ முட்டாள்னு சொல்லுவாங்க. எங்க பிள்ளைகளுக்குள்ள எந்த கேள்வியும் இல்லை, அவங்க விசுவாசத்துல எந்த கேள்வியும் இல்லை. நீங்க எது செஞ்சாலும் நன்மையா தான் இருக்கும், நீங்க எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். எங்கள்கிட்ட எந்த கேள்வியும் இல்லப்பா. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற பதில் சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது பதிலா தெரியாது, அது கோமாளித்தனமா தெரியும். நாங்க இந்த பதில கொண்டு போய் அவங்கள்ட்ட சொன்னா உனக்கு என்ன பைத்தியமா தான் கேட்பாங்க, உனக்கு என்ன ஆச்சுன்னு தான் கேட்பாங்க. நீ கோயிலுக்கு போய் மாறிட்டேன்னு சொல்லுவாங்க, நீ பைபிள் படிச்சு சைக்கோ ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைகளை பார்த்தா அப்படிதான்ப்பா நிறைய பேர் சொல்றாங்க. கர்த்தர் எனக்கு செய்வாரு நான் காத்திருக்கேன்னு சொன்னா என் பிள்ளை அவ்வளவு அசிங்கமா திட்டுறாங்கப்பா. என் மகளுக்கு கர்த்தர் செய்வாருன்னு சொன்னா நீ இப்படியே இந்த பிள்ளைகளை வச்சு எத்தனை நாளா இந்த மாதிரி பேசிட்டு திரிவ. அவ்வளவு வருத்தப்படுத்துறாங்கப்பா, அவ்வளவு வருத்தப்படுத்துறாங்கப்பா. எங்க பதில யார்ட்டையும் சொல்ல முடியல, கர்த்தர் எனக்கு செய்வாரு அப்படின்னு சொல்ல முடியல. ஐயா, நான் அவருடைய ஊழியக்காரன். நான் இன்று இந்த 21வது நாள் ஒவ்வொரு நாளும் உங்க வார்த்தையை கத்தி 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 பிரசங்கம் பண்ணி எப்படியாவது ஒரு மாற்றம் வரணும், எப்படியாவது ஒரு எழுப்புதல் வரணும். நீங்க இறங்கிடணும், நீங்க எப்படியாவது கிரியை செஞ்சிடணும். உங்கள்கிட்ட வல்லமை இருக்குது, உங்கள்கிட்ட மகத்துவம் இருக்குது. அப்பா, வேற எந்த மனுஷத்துல போய் இத்தனை நாள் இப்படி கத்துனது இல்லையே, யார்கிட்டையும் போய் கத்துனது இல்லையே. உங்கள்கிட்ட நாங்க வந்து நிக்கிறோம்னா ஒரே ஒண்ணுதான், நீங்க எங்களை வெறுமையா அனுப்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்க ஜெபத்தை கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீ நீதியுள்ள நியாயாதிபதினு எங்களுக்கு தெரியும். அந்த சிஸ்டர் இப்ப நினைச்சிருங்க, கடைசி அவங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். பாஸ்டர், இன்னைக்கு பேசின வார்த்தை மொத்தம் எனக்கு தான். நான் தான் பாஸ்டர், ஆரம்பத்துல இருந்து அப்படிதான். இந்த 21வது நாள் எனக்காக தான், எனக்கு தான் பாஸ்டர். அந்த சோர்வு எனக்குள்ள இருக்குது, எனக்கு பதில் ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும், எனக்கு ஒரு பதில கர்த்தர் செய்யணும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி அப்படியே வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிறவர்கள் கொஞ்சம் முன்னாடி கடந்து வாங்க. ரதலரம் தன ரகதரமா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆதலால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை நான் கற்பாரை போல. தேங்க்யூ ஜீசஸ். வர முடிஞ்சவங்க எல்லாம் வாங்க, மற்றவங்க பரவாயில்ல, நின்னுட்டே ஜெபம் பண்ணா கூட பரவாயில்ல. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர்களோட பேசினார் அப்படின்னு சொன்னா, தேங்க்யூ ஜீசஸ். 3 பாயிண்ட்ஸ். ஆண்டவர்களோட பேசினார் அப்படின்னு சொன்னா எங்களோட கூட சேர்ந்து ஜெபத்துல இருங்க. நீதி செய்கிற கர்த்தர், எனக்காக பதில் சொல்லுகிற கர்த்தர், எனக்காக பதில் சொல்லுகிற கர்த்தர், எனக்காக பதில் சொல்லுகிற கர்த்தர், எனக்காக பதில் சொல்லுகிற தேவன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. யவீரை குறித்து நேற்று கூட நம்ம தியானிச்சோம். யவீருடைய மகள் இறந்து போனாள். உடனே வந்து அந்த வீட்டில இருந்து, மரண வீட்டில இருந்து வந்து யவீரை பார்த்து சொல்றாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்களுடைய குமாரத்தி மரித்து போனான். இப்போ யவீருக்கு சொல்றதுக்கு என்ன இல்லை, எந்த பதிலுமே இல்லை, எந்த பதிலுமே இல்லை. என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனா வேதம் சொல்றது, கர்த்தர் பதில் சொல்றாரு. யவீரை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் குமாரத்தி பிழைப்பாள். அவ்வளவுதான். கர்த்தர் ஆப்போசிட்ல கேள்வி கேட்டவனுக்கு பதில் சொல்லி அனுப்புறாரு. வீட்டுல போய் உட்கார்ந்தா அங்க அத்தனை பேரும் அழுது உட்காந்துருக்காங்க, அத்தனை பேருக்கும் ஆன்சர் போன ஆன்சர் இல்லை. ஆனா கர்த்தர் அந்த குழந்தைய உயிரோட எழுப்பி, கர்த்தர் யாருக்கும் வந்து என் பிள்ளை உயிரோட எழுப்பிட்டான்னு சொல்லி யவீரு சொல்லல, குழந்தை உயிரோடு எழுப்பி இருக்கிறத பார்த்து அந்த ஆன்சர் தெரிஞ்சு அத்தனை பேர் போயிட்டாங்க. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சோர்ந்தே போகாதீங்க. இந்த 100 days கர்த்தர் நமக்காக கொடுத்த நாள், கர்த்தர் நமக்காகவே. இது பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த நாள் கம்ஃபர்ட் சர்ச் முன்குறிச்ச நாள் இல்ல, பாஸ்டர் முன்குறிச்ச நாள் இல்ல, இது பரலோகம் முன்குறிச்ச நாள், இது பரலோகம் முன்குறிச்ச நாள், பரிசுத்த ஆவியானவர் முன்குறிச்ச நாள். அவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நான் நம்புறேன், எனக்காக நீ பதில் சொல்லணும். என் தலையை உயர்த்த 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 அவருடைய பதில் கடந்து போகணும், கடந்து போகணும். ஸ்தோத்திரம். என் பிள்ளையுடைய தலையை உயர பண்ணி நீர் பதில் சொல்லணும். எஸ், அந்த குழந்தையை தூக்கிட்டு போகும்போது ஒரு பதில் நடக்கணும், அந்த கடனை முடிக்கும் போது ஒரு பதில் கடந்து வரணும். இயேசுவே, ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை வரட்டும், வரட்டும். கேட்டு கேட்டு கஷ்டப்படுத்துறாங்கப்பா, சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நீ என்ன கண்ட, நீ என்ன கண்ட, நீ என்னத்தை பார்த்த, நீ என்ன அனுபவிச்ச, உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு என் பிள்ளைகளுக்கு நிறைய உடைஞ்சிட்டாங்கப்பா. ஆனா இனி இந்த கேள்வி அவங்க வாயிலிருந்து கேட்காதபடிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தராகிய நான் உனக்கு துணை செய்து, உனக்கு துணை செய்வேன், உனக்கு நான் துணை செய்வேன். அப்பா, இப்போ 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 இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, இறங்குவீராக. நீ வெட்கப்பட்டு போவது இல்ல, வெட்கப்பட்டு போவது இல்ல. அந்த வெட்கம் வேண்டாம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. இந்த 21வது நாள் உங்க மகிமை கடந்து வந்ததற்காக நன்றி. இதோ பலிபீடத்துக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள், இந்த காரியத்திற்காக ஜெபிக்க நிற்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல ஜெபிக்க நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லணும். நிறைய பேர் வந்து சொல்லணும், பாஸ்டர் என்ன கர்த்தர் பதில் சொல்ல வச்சுட்டாரு, ஆனா கேட்கிற அளவுக்கு எதிரிக்கு நேரம் இருக்காது, எதிரிக்கு நேரம் இருக்காது. கர்த்தர் பதில் சொல்ல வச்சாருன்னா கேட்கறதுக்கு எதிரிக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த விழுந்து போன கூடாரம் எழும்பட்டும், இந்த விழுந்து போன பிசினஸ் எழும்பட்டும், இந்த விழுந்து போன குடும்பம் எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். அவங்க கண்ணு பார்க்க 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 இந்த செடி வளரட்டும், அவங்க கண்ணு பார்க்க பார்க்க இது ஒரு மரமா மாறட்டும், இது கனி கொடுக்கட்டும். நன்றி அப்பா. நாளையிலிருந்து நடக்கிற